கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கை கால் வீக்கம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வயிறில் நீர் கட்டும், வயிறு உப்பிட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா லங்ஸ்குள்ளே ஃப்ளூயிட் போயிடும். அடுத்து மூச்சு விட சிரமப்படுவாங்க, இருமல் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இது எதனால், இதை எப்படி தவிர்க்கலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யூரினில் ப்ரோட்டீன் அதிகமாக போகும். ஸோ அதனால் அவங்களுக்கு உடல் எடை குறையும். அடுத்து யூரின் பார்த்திங்கன்னா யூரினில் நிறையா நுரை இருக்கும். ஸோ என்ன ப்ரோட்டீன் அதிகமாக அவங்க உடம்பை விட்டு அந்த யூரினில் வெளியேறும் அப்படின்னா, அது பேர் வந்து ஆல்புமின் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டீன். இந்த ஆல்புமினுடைய முக்கிய ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிஷ்யூஸ்குள்ளே, நம்மளுடைய சதைகளுக்குள்ளே ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிறத தவிர்க்கிறது தான் இந்த ஆல்புமினுடைய வேலை. ஸோ பல நாட்களாக யூரினில் வந்து இந்த ஆல்புமின் வெளியேறி அந்த ஆல்புமின் வந்து நம்மளுடைய சரீரத்தில் குறையும் போது நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற லிக்விட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ்குள்ளே போய் இந்த வீக்கம் இப்படிலாம் வரும். ஸோ இதை வந்து நம்ம யூரின் நிறையா போகிற சில சிகிச்சை மூலயமா அந்த வீக்கத்தை குறைக்க முடியும். பட் மெயினாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரோட்டீன் லீக் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு சில இயற்கை மருந்துகள் இருக்குது. அதை எடுத்தாலே இந்த ப்ரோட்டீன் லீக் ஆகிறது குறையும். ஆனால் கம்ப்ளீட்டாக எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியருடைய ரூட் காஸ், டயபெட்டிஸோ இல்லை ஹை பிளட் ப்ரெஷரோ இல்லைனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இதை சரி பண்ணாதான், இதை சரி பண்ணி அடுத்து இந்த ப்ரோட்டீன் லீக்குக்கான மருந்தையும் நம்ம எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன் லீக் ஆகிறது சரியாகும். அதேமாரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்புமின் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை சாப்பிடணும். இந்த ஆல்புமின் ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குன்னா, முட்டை வெள்ளைக்கருவில் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கொள்ளலாம். அதேமாரி இந்த ஆல்புமின் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாகவும் கிடைக்குது. சில பேர் பிராமின்ஸ், சில ஜெயின் பீப்புளெலாம் இருப்பாங்க, அவங்க வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்புமின் சப்ளிமெண்ட்டை அவங்களுடைய சரீரத்துக்கு தேவையான முறையில் அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதேமாரி இந்த ப்ரோட்டீன் லீக்கை சரி பண்ணுறதுக்கான மருந்தையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த கால் வீக்கம், இந்த லங்ஸ்குள்ளே ஃப்ளூயிட் போகிறது, இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும்.